திமுகவை வீழ்த்தும் சக்தியுள்ள ஒரே கட்சி தாவேக அல்ல, அதிமுக மட்டும்தான் என்று விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் எடப்பாடி பழனிசாமி காஞ்சிபுரத்தில் பேசினார். அப்போது பேசிய அவர், அதிமுக மக்களுக்கு சேவை செய்ய தொடங்கப்பட்ட இயக்கம் என்று குறிப்பிட்டார். யாரெல்லாம் புதிய கட்சி தொடங்குகிறார்களோ அவர்களும் நம் தலைவர்களை சொல்லித்தான் துவங்க முடியும் என்று தெரிவித்தார். அதிமுக யார் கையில் இருக்கிறது என்று அறியாமையில் பேசுவதாக கூறிய அவர், நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் பேசுவதாக தெரிவித்தார். எம்ஜிஆர் கட்சி தொடங்கி 5 ஆண்டு காலம் தன்னுடைய உழைப்பை கொடுத்து ஆட்சியை பிடித்தார் என்று நடிகர் விஜய்க்கு பதிலடி கொடுத்துள்ளார். சிலர் மக்களுக்கு உழைப்பை கொடுக்காமல் பலனை எதிர்பார்க்கிறார்கள் என்று கூறிய அவர், அது நிலைக்காது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இப்பொழுது யார் கையில் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள். பாவம், அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன். இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கின்ற சொன்னால் அவரை நம்பி எப்படி தொண்டர்கள் இருப்பார்கள்? சிந்திச்சு பாருங்க. இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, இவ்வளவு பேரு அண்ணா திமுக தொண்டர்கள், நிர்வாகிகள், அனுதாபிகள். இன்றைக்கு தமிழகத்திலே அதிக உறுப்பினர் கொண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். தமிழகத்திலே அதிகமாக ஆட்சி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். பொன்விழா கண்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆக அண்ணா திமுகவை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது, ஆசைத்து கூட பார்க்க முடியாது. இன்றைக்கு தமிழகத்திலே அதிக உறுப்பினர் கொண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். தமிழகத்திலே அதிகமாக ஆட்சி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்.